கடுமையாக எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு பாஜக பேசுறத பார்த்தீங்கல்ல, பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, அவர் டான்ஸ் ஆட தான் தெரியும்ன்றாரு. குஷ்பு என்ன சொல்றாங்க, அவங்க மிகப்பெரிய அரசியல்வாதி இல்லையா, அரசியல்ல ரொம்ப களம் கண்டவங்க. அவங்க சொல்றாங்க அவரை நடிகராக தான் மக்கள் பார்க்குறாங்க, இன்னும் தலைவராக பார்க்கல. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க ஜனங்க. 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் தே ஆர் ரெடி டு சி த பிக் ஷாக், பெரிய அதிர்ச்சியை அவங்க பார்க்க காத்துட்டு இருக்கணும். அதனால விஜயை லேசா ஒரு பொருட்டாய் எண்ணாதவங்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி அடைவார்கள் தேர்தல் முடிவுகள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கிரவுண்ட் ஸ்வெல் ஆஃப் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இளைஞர்கள், பெண்கள், சீனியர்ஸ் கூட இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் முன்னால திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்தால் என்ன தப்பு? என்ன ஒரே குடும்பத்தில் இருக்கணுமா? அப்பா பையன் பேரன் தான் வரணுமா? வேற என்ன புதுசாக யாரும் வரக்கூடாதா? இப்போ நியாயமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு தான் நினைப்பதை தான் விரும்புவதை செய்வதற்கு ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 டேர்ம்